இன்னும் ஒரு வருடமும் முடிந்துவிட்டது. இந்த வருடம் சரியில்ல, அடுத்த வருடம் பார்த்துக்கலாம்னு நீங்க கடைசியா எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க? 2024 போச்சு, 2025ம் போயிருச்சு. இப்போ 2026 வந்தாச்சு. வருஷம் மாறினா மட்டும் வாழ்க்கை மாறாது நண்பா. உங்க எண்ணமும் செயலும் மாறினால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும். இந்த 4 நிமிடம் உங்களோட 2026ஐ எப்படி ஒரு மாஸ்டர் பீஸ் ஆண்டாக மாற்றுவது என்பதை பற்றி பேசப் போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். கடந்த காலத்தை கடந்து வாருங்கள். லீவ் த பேகேஜ். 2025ல உங்களுக்கு பல ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். யாரோ உங்களை ஏமாற்றி இருக்கலாம், ஒரு தொழில் நஷ்டமாகி இருக்கலாம், அல்லது காதலில் தோல்வி அடைந்திருக்கலாம். அதையே நினைத்து கொண்டிருந்தால் 2026ம் அப்படியேதான் போகும். பின்னோக்கி பார்த்து கொண்டே முன்னோக்கி ஓட முடியாது. நடந்ததை ஒரு பாடமா எடுத்துக்கோங்க, ஆனா அதையே பாரமா சுமக்காதீங்க. பழைய குப்பைகளை தூக்கி எறிஞ்சாதான் புதிய வாய்ப்புகளுக்கு இடம் கிடைக்கும். தீர்மானம் அல்ல, திட்டமிடுதலே தேவை. எக்ஸிகியூஷன் கிரேட்டர் தேன் ரெசல்யூஷன். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி 1ஆம் தேதி ஜிம்முக்கு போற கூட்டத்தை விட ஜனவரி 10ஆம் தேதி ஜிம்முக்கு வராத கூட்டம்தான் அதிகம். ஏன்னா அவங்க எடுத்தது வெறும் ரெசல்யூஷன் தான், ஆனா அவங்க கிட்ட எக்ஸிகியூஷன் இல்ல. நான் உடல் எடையை குறைப்பேன்னு சொல்றதுக்கு பதிலா நாளைக்கு காலையில 6 மணிக்கு 20 நிமிஷம் நடப்பேன்னு பிளான் பண்ணுங்க. பெரிய இலக்குகளை சின்ன சின்ன வேலைகளா உடைங்க. அதுதான் வெற்றியின் ரகசியம். 80-20 விதியை பயன்படுத்துங்கள். தி 20-80 ரூல். உங்க நேரத்தை எங்கே செலவு செய்கிறீர்கள்? தேவையில்லாத ரீல்ஸ், நெகட்டிவ் செய்திகள், உங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள், இதெல்லாம் உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். உங்க வாழ்க்கையில 80% மகிழ்ச்சியை கொடுக்கிற அந்த 20% வேலைகள் எதுன்னு கண்டுபிடிங்க. இந்த வருஷம் உங்க போன்ல இருக்கிற அன்வான்டட் ஆப்ஸை மட்டும் இல்ல, வாழ்க்கையில இருக்கிற அன்வான்டட் ஆட்களையும் கொஞ்சம் தள்ளி வையுங்க. உங்களுடனான போட்டி. யூ வர்சஸ் யூ. வேற யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீங்க. அவனோட 100வது அத்தியாயத்தை உங்களோட முதல் அத்தியாயத்தோட ஒப்பிடாதீங்க. 2025ல இருந்த உங்களை விட 2026இல் இருக்கும் நீங்கள் 1% சிறந்தவராய் இருக்கணும். தினமும் ஒரு பக்கம் புத்தகம் வாசிங்க. ஒரு புதிய விஷயத்தை கத்துக்கோங்க. அழிவுதான் மிகச்சிறந்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை இந்த வருஷம் கூர்மைப்படுத்துங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் கதையின் மிகச்சிறந்த அத்தியாயமாக இருக்கப் போகிறது. காலம் உங்கள் கையில் இல்லை, ஆனால் முயற்சி உங்கள் கையில் இருக்கிறது. சோம்பேறித்தனத்தை தூக்கி எறியுங்கள். நம்பிக்கையை ஆடையாக உடுத்திக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் நீங்க சாதிக்க போறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2026ல உங்களுடைய ஒரு முக்கியமான கோல் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெய்போம். இது போன்ற நற்சிந்தனையுடைய வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.